ஜீசஸ். அமர்வோம். க்ளோரி. ஹோலி கோஸ்ட். உங்கள் 2 கைகளை உயர்த்துவீங்களா? ஜீசஸ். நான் எங்கே போனாலும் ஆவினாலே ஆண்டவருடைய கிருபையினால் கையை உயர்த்த சொல்லுகிறேன். அப்பொழுது சம்திங் ஆண்டவர் ஏதோ அவங்க மினிஸ்ட்ரியிலே செய்கிறவராக இருக்கிறார். இங்கே இல்லை, எந்த கன்வென்ஷனுக்கு போனாலும் மீட்டிங்கு போனாலும் கையை உயர்த்த சொல்லுகிறேன். கொஞ்சம் மேலே உயர்த்துவீங்களா? ஓ லேபா காஷியா. தேங்க்யூ லார்ட். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நீர் விசேஷமானவர். இந்த ஆலயம் ஒரு மிகுந்த விசேஷமானது. இப்பொழுது இந்த இடத்துல உமது கரத்தை நாங்கள் உணரும்படிக்கு கபாரா தாராபாதாரா. க்ளோரி டு காட். எங்க கைகளை நாங்கள் உயர்த்திருக்கும் போது தேவனுடைய கரத்தை உணரும்படி power of the Lord, power of Jesus. அபாரா காராபா. ஒவ்வொருத்துக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி கடந்து போகும்படி fire of the Lord. Glory. இவர்கள் மத்தியில் எப்போதும் ஒரு அக்கினி எரியபடி சோர்வுகளை உடைத்து பலவீனங்களை ஆண்டவரே தகர்த்து எரிகுகளை முறித்து மேலே 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 எழும்படி ஜெபிக்கிறேன். Thank you Lord. Oh, the fire of the Lord, fire of Jesus, fire of God. இந்த மத்தியானம் இந்த புல்பிட்ல உங்கள் நடுவில் ஒரு பட்சிக்கிற அக்கினி, ஒரு தேவ அக்கினி. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. மகிமை மகிமை ஆண்டவரே. ஒரு நெருப்பாய் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளே ஆண்டவரே பட்சிக்கும்படி அபிஷேகமாக இறங்கும்படிக்காக தொடும்படிக்காக Jesus. எல்லா பலவீனங்களையும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் மாற்றி போடுங்க. பாத்திரங்களை மாற்றுங்க. Touch Jesus. Touch Jesus. Touch Jesus. இந்த நாளுடைய இந்த ஃபெலோஷிப்ல ஆண்டவருடைய தொடுதலை, ஆண்டவருடைய டச்சை நாங்கள் உணர்ந்து தான் போகிறோம். Right now. எங்க கைகளை உயர்த்துகிறோம் ஐயா. ப்ளீஸ். ஓ க்ளோரி, ஓ க்ளோரி, ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. இன்றைக்கு மாற்றப்பட்டதான திருப்பப்பட்டதான உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றி திருப்ப போகிறபடினால உங்க ஊழிய கிராமங்களை ஒரு மாற்றுதலை, ஒரு திருப்புதலை தேவன் திருப்புகிறபடினா ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிற போது ஆண்டவரே நீர் கனமான தேவன். இந்த மத்தியானம் எங்கள் நாவுகளை நீர் அபிஷேகம் செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு சரியான நிலைமை உண்டாக்குங்க. ஓ லவ் யூ. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்ற ஒரு சரியான நிலைமை. இன்னும் பதட்டமாக அல்ல, இன்னும் சந்தேகமாக அல்ல, இன்னும் குன்றி ஊழி அல்ல. ஒரு 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 சரியான நிலைமைக்குள்ள என் தேவனுடைய கரம் உன்னை இழுக்க போகுது. Touch Jesus. Touch Jesus. Touch Jesus. Touch Jesus. வெளியேற பெற்ற உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஒரு விசை கூட இந்த அடிமையை தாழ்த்துகிறேன். பரிசுத்தப்படுத்தி நாவை நெருப்பாக்கி தீர்க்க தரிசனமாக நீர் இடைப்படும்படி உங்க நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் வாய்த்தான் சொல்லுங்கள் ஆமென். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். கையை தூக்கி சொல்லுங்கள் ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்காக ஒரு நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டி நன்றி சொல்லுங்க. Holy Ghost, thank you. More glory.
பரிசுத்த நாமத்தை நான் துதிக்கிறேன். நீங்க கவனிங்க, உண்மையான ஒரு மகிமையான ஆலயத்தில் என்னை ஏசப்பா கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுலேயும் ஒரு அருமையான தெய்வீகமான அன்பான அப்பா தெய்வதாசனு காணும்படிக்காக ஒரு கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா அடிங்க, கையை நல்லா அடிங்க, ஹாப்பியாக அடிங்க. க்ளோரி, நன்றி. ஷபா பா 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 ஷாதாராபா. 1 மணிக்குள்ள ஒரு ஆசீர்வாதமான செய்தி நான் பகிர்ந்து உட்காரலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். நேற்று தான் நான் சென்னையில் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு அபிஷேகமாக கூட்டம் முடிஞ்ச பிறகு திடீர்னு இங்கே வரம்படிக்காக அழைப்பு வந்துச்சு. நான் சோத்திரம், உடனே கர்த்தருடைய சித்தம் இருக்குது, நல்லா கவனிக்கணுங்க, தெய்வ சித்தம் இருக்குது என்று கேன்சல் பண்ணி பெங்களூருக்கு கேன்சல் பண்ணிவிட்டு நான் காலையில் 5:30 மணிக்கு சென்னை விட்டு கிளம்பினேன். ஏன் சொல்கிறேன்னா, கவனிக்கணும், தேவன் உங்கள் நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். இப்போ இருக்கிற நிலைமையை காட்டிலும், கவனிக்கிறீங்களா பாஸ்டர் ஐயா, இப்போ இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் ஒரு படி நீங்கள் முன்னே போகும்படி இந்த கூட்டத்தில் அவருடைய கரம் கிரியை செய்ய போகுது. எல்லாரும் அலையிலே சொல்ல மாட்டேன்றீங்களே, க்ளோரி க்ளோரி. நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு 15 வருஷமாக நான் ஃபெலோஷிப் நடத்திட்டு இருக்கிறேன். நான் நடத்தலை, அதெல்லாம் அதனுடைய செயலோடு அப்படி கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். என்னை கர்த்தர் கொண்டு போகிற இடமெல்லாம் ஒரு ரிவைவலுக்காக போயிட்டு இருக்கிறேன், எழுப்புதலுக்காக போயிட்டு இருக்கிறேன், ஒரு அபிஷேகத்துக்காக போயிட்டு இருக்கிறேன், ஊழியக்காரக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும்படி போய் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மாராகா தாராபா தாராபா க்ளோரி. இங்க இருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அண்ட் இவாஞ்சலிஸ்ட், இங்க இருக்கிற எல்லா தெய்வீகமான ஊழியக்காரருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் ஒரே ஒரு மனுஷனை நிறுத்த விரும்புகிறேன். ஒரு 5 பேரை நிறுத்தலான்னு நினைச்சேன், நான் ஒரே ஒருத்தரை நிறுத்த விரும்புகிறேன். அந்த ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 13:22 படிங்க பார்க்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்பாடு செய்தார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஓகே, கவனிங்க ஐயா. எல்லாரும் என்ன தெரியுமா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று மட்டும்தான் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கீழே ஒரு வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அங்க சொல்றாரு, அந்த வசனம் படிங்க. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எனக்கு சித்தமானவைகளை. பாஸ்டர் ஐயா, நீங்க எங்க ஊழியம் செய்தாலும் கொஞ்சம் தலை தூக்குங்களேன், என்ன பார்க்கணும். நீங்க என்ன ஊழியம் செய்தாலும், சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கிராம ஊழியமோ சபை ஊழியம், நீங்கள் எதை செய்தாலும் அதுல தேவ சித்தம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க இஷ்டத்துக்கு அல்ல, உங்க விருப்பப்படி அல்ல, பணத்தின் மேல் அல்ல, உங்க ஞானத்தின் மேல் அல்ல, தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனா இருக்க முடியும். சரியா ஆமென் சொல்லலாங்க? இல்ல கொஞ்சம் நல்லா தூக்கி சொல்லுங்களாமே. க்ளோரி க்ளோரி. என்ன ஆட உடையறீங்க? என்னங்க இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? என்ன கை நாட்டு தெரியுமா? சிக்னேச்சர் தெரியுமா? நான் கேட்க வரல. தேவனுடைய சித்தத்தை, glory to Jesus, தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய உணர்வை, தேவனுடைய ஹார்ட். எத்தனை வருஷ அனுபவம் இம்பார்ட்டண்டா? போன வருஷம் நான் இருந்த பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த பாருங்க, அது இல்லை. எங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் இருக்குது. 4 மாசம் விட்டுட்டோம், போட்டோம் 4 மாசம் விடுங்க. இந்த மாதம் க்ளோரி, இந்த வாரம் பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என் ஆகாரம் என்று சொன்னாரே என் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. சாப்பாடு முக்கியம் வைக்கவில்லை, எனக்கு வயிற்று பொழுப்பை முக்கிய வைக்கல.
சம்பாதிக்கும்படிக்காக ஒரு ஊழியத்தை ஏற்பாடு செய்யல. முழுக்க முழுக்க இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், வாழ்கிறவன், ஊழியத்தை கட்டுகிறவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறுவானாக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தப்பா நினைக்காதீங்க. ஒரு சர்டிபிகேட் நம்பினா போதுமா? ஏங்க ஒரு உங்களுக்கு மிடல் குத்திட்டா போதுமா? க்ளோரி. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற ஊழியக்காரனாய் மாறணும். நான் ஒரு 15 வருஷம் தேவனுடைய ஊழியக்காரனோடு இருந்தேன். என் வேலை என்ன தெரியுமா? காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் முழங்கால இருப்பேன். எனக்கு பேமெண்ட் கிடையாது, சாப்பாடு கிடையாது. உங்களுக்காவது 5 kg அரிசிங்க இருக்கு. எனக்கு 10 ரூபாய் சப்போர்ட் கிடையாது. நான் போட்டுக்கிற துணி எனக்கு கிடையாது. எங்க ஒரு சோப்பு எனக்கு கிடையாது, ஒரு பேஸ்ட் எனக்கு கிடையாது. யார்கிட்ட சோப்பு கெஞ்சின்னு இருப்பேன். இவ்வளோண்டு சோப்பு எனக்கு கை பாருங்க, விரல் பாருங்க, இவ்வளோண்டு சோப்பை 3 நாள் வச்சுக்குவேன். அதில் என்ன விரல வச்சுட்டு தண்ணி ஊற்றி என்னங்க தேய்ச்சி 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 மூஞ்சி கழுவிட்டு அந்த பேப்பர் மாதிரி ஆகிடும். அந்த இவ்வளோண்டு சோப்பை பாத்ரூம் மேலே வச்சிருப்பேன், நாளைக்கு தேவைன்னு. என்ன வசதி என்பது முக்கியம் அல்லங்க, என்ன சாப்பிட்டோம் என்பது முக்கியம் அல்ல, என்ன கொடுத்தோ என்ன வாங்கினோம் என்பது முக்கியம் அல்ல. தேவனுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் அறிந்து கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன். கையை தட்டக்கூடாதோ. தேங்க்யூ. 3/4 பேர் தட்டினீங்க, 1/4 பேர் தட்டல. எனக்காக எல்லாரும் தட்ட முடியுமா? கைய நல்லா தட்டுங்க. அது என்ன கை தானே கேட்கிற, சத்த வரம தட்டு. நன்றி அப்பா, மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. சொல்லுங்க நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எங்க நான் விசுவாசிக்கிறவர் என் தேவனாகிய ஆண்டவர், அவர் அநியாயஸ்தர் அல்ல. ஆமென். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயம் அறிந்த தேவன், அவர் உன் பிரயாசங்கள் அறிந்திருக்கிற தேவன், உங்கள் ஏக்கங்களை எண்ணங்களை காண்கிற தேவன். கையை தூக்கி ஆமென் சொல்லிய. ஓ க்ளோரி க்ளோரி. ஆமென். உங்களை யாரும் மதிக்கலனால கவலை இல்லை, உங்களை யாரும் கைத்தட்டி முன்ன கூப்பிடனால கவலை இல்லை, உங்க பேர் போஸ்டர்ல போடலனால கவலை இல்லை. என் தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹலபல பல பல பர பல ரபா. கையை தட்டி ஆமென் சொல்லு. க்ளோரி. உரலபா ஷலபர கபல துரபல ரபா. அரபல ஷடல ரபல ரபல ரபா. என்னை யாராவது என்கரேஜ் பண்ணுவார்களா? என்னை தட்டி கொடுப்பார்களா? என்னை உற்சாகப்படுத்துவாரா? நான் ஏங்கினேன். ஒருவரும் இல்லை. என்ன ஊழியம் செய்யறான் இந்த பையன், என்ன ஞானம் இருக்கு, 10ஆம் கிளாஸ் கூட இந்த பையன் படிக்காதவன். எங்க வீட்டில் என் மேல் நம்பிக்கை கிடையாது. ஆண்டவருக்கு நன்றி. எங்க பெரிய படிப்பு எனக்கு கிடையாது. நான் பெரிய பைபிள் காலேஜில் படிச்சு சர்டிபிகேட் வாங்கினவன் கிடையாது. ஆனா ஒன்று சொல்லட்டுங்களா, முனங்காலிலே என்னங்க ஒரு நாளைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திர 10 வருஷம் அரை நாள் உபவாசம், 10 வருஷம் அரை நாள் உபவாசம், 40 ராத்திரி தூங்கவில்லை. 40 ராத்திரி தூங்கலங்க. ராத்திரி 10:30 மணிலேருந்து விடிய 4 மணி வரைக்கும் நின்று நான் அந்நிய பாஷை பேசுவேன். எனக்கு காஃபி கொடுக்குறவங்க இல்லை, எனக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க இல்லை, அந்த ராத்திரி டீ பிஸ்கட் கொடுக்குறவங்க இல்லை. ஆனா ராத்திரி 10 மணிலேருந்து விடிய 4 மணி வரைக்கும் அந்நிய பாஷை பேசுவேன்.
ஒரு நாள் அல்ல, ஒரு ராத்திரி அல்ல, 2 ராத்திரி அல்ல, 10 ராத்திரி அல்ல, 20 ராத்திரி அல்ல, 40 ராத்திரி. எங்க ஒரு உற்சாகமா கை கூட தட்டலையே, கை கூட தட்ட மாட்டேன்றீங்களே. உங்களுக்கு சொல்லுங்க, நான் பண்ணது சொல்றேன். ஈபா கபா 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 ஸ்டைலா இருக்கிறது இல்லையா ஊழியம்? ஹலோ, நான் எனக்கு ஒரு பிரசங்கம் தெரியும் சொல்றதுனால ஊழியம் இல்லை. யாரு கூப்பிடலனாலும் சரி, யார் உன்னை உயர்த்தலனாலும் சரி, யார் உன்னை மதிக்கலனாலும் சரி, யார் உன்னை தள்ளினாலும் சரி, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிரு, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனா மாறு, தேவனுக்கு ஏற்றவனாய் இரு. லபா கபா லகபா. எனக்காக ஒரு கை தட்ட முடியுமா? நீங்க இன்னைக்கெல்லாம் தட்டினே இருங்க, 1 மணி நேரம் நான் கேட்டுனே இருப்பேன். ஐயா பெரியவரே கை தட்டுங்க. க்ளோரி க்ளோரி. நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை விட்டுருங்கப்பா. 6 ராத்திரி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நாளைக்கு 2 ஹவர் தூக்கம். 4லேருந்து 5 வரைக்கும் பைபிள் படிச்சுக்கணும். 5 மணிக்கு மேலே தூக்கம் வராது, போய் படுத்தா தூக்கம் இல்லை. ஆண்டவரே 6 ராத்திரி என் கண்ணு எரியுது, என் வயிறெல்லாம் வெடியுது, என் நெஞ்செல்லாம் வெடியுது, கேஸ் ரொம்ப போச்சு. தானியேல் 21 நாள் செஞ்சா, அது பகலில். நான் ராத்திரி முழுக்க இருக்கிறேன்னு, ராத்திரி எல்லாம் அந்நிய பாஷை, நோ பிரசங்கம், பிரசங்கம் கிடையாது. எனக்கு என்ன டைமுக்கு ஒரு பிரேக் கிடையாது, டீ பிஸ்கட் கிடையாது, காபி கிடையாது. முழுக்க முழுக்க ராத்திரி முழுக்க தேவ சமூகத்தை உணர்கிறேன். Shout hallelujah. Glory 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 to Jesus. கடவுளுக்கு மகிமை. அம்மா அம்மா உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கடவுளுக்கு மகிமை. நான் ப்ராபஸா சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு கடவுளுக்கு மகிமை உண்டாகணும், என் தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் நிமித்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the name of Jesus. Hallelujah. The fire of the Lord. இந்த புல்பிட்ல ஒரு அக்னி எரிகிறதை நான் கண்டேன். இந்த ஃபெலோஷிப்ல தேவனுடைய கரத்தை நான் காணட்டும். Shout hallelujah. சும்மா சண்டைங்க போட்டுக்கின்னு, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ ரைட் ஹேண்டா நான் லெஃப்ட் ஹேண்டா, ஒன்றும் செல்லாதுங்க. உங்க முரட்டாட்டோ, உங்க கசப்பு, உங்க வெறித்தனம், வெறுப்பு, சண்டைலாம் இங்க செல்லாது. இங்க ஒன்னே ஒன்று தேவை, தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிறவன். வெரி குட், அல்லேலூயா. வெரி குட், ஒரு அல்லேலூயா. ஓ ராபா பா 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 பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நான் மறவே உமக்காய் வாழுவே, உம்மை நான் வாழுவே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட. கொஞ்சம் தூக்கி பாடுங்களே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட, ரத்தத்தால் கழுவி நீர் வாஷ்மி ரட்சிப்பால், கழுவி நீர் ரட்சிப்பால் உயர்த்தினி, அன்பே என் இயேசுவே. அன்பே வாவ் வாழ்வோ, கமான், எதுதான் பிரிக்க முடியும்? அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. நான் தீர்க்கதரிசனமா சொல்லட்டும், சோர்ந்து போயிருக்கிறியா? உடைந்து போயிருக்கிறையா? இன்னும் கொஞ்சம் கதறி கொண்டிருக்கிறியா?
இன்னும் கொஞ்சம் வாழ நினைக்கிறியா? இயேசுவின் நாமத்தை சொல்ற, இன்னைக்கு தீர்க்கதமா சொல்ற, விழுந்து போன உன் கூடாரத்தை என் ஆண்டவர் எழுப்பி கட்டுவாராக. விழுந்து போன கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அரபா கபா அபா கபா ஆண்டவர் கட்டுவார். ஐயா என்னையா உச்சாம கைத்தட்ட மாட்டேன்றீங்க? Glory, glory, glory. ஒரு அபிஷேகம் தலைமையில் இறங்கட்டும், ஒரு anointing இறங்கட்டும். Touch Jesus, touch Jesus. ஹரபரா. ஐயா இடம் இல்லைன்னு கலங்குறீங்களா? ஊழியம் இல்லைன்னு கலங்குறீங்களா? உடஞ்சி போச்சு என் ஊழியம் நினைக்கிறீங்களா? நான் நஷ்டப்பட்ட லாஸ் ஆயிட்ட நினைக்கிறியா? இன்னைக்கு நான் ப்ராபஸியாவே சொல்லட்டும், அந்த தேவனுடைய இருதயத்தையும் அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புவா. கட்டுவா 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 கட்டுவா. அந்நிய பாஷோடு கை தட்டு, அந்நிய பாஷோடு கை தட்டுங்க, அந்நிய பாஷோடு கை தட்டுங்க. உடாக்கா ஷபா டாபாரா. சும்மா உட்காராதீங்க பாஸ்டர் ஐயா, கொஞ்சம் கை தட்டி வாய் நிறைய அந்நிய பாஷையோடு. ஓ பவர் ஆஃப் ஜீசஸ், பவர். ஊழியத்தை கட்டுகிற கரம். ப்ராப்பர்ஸை எடுத்துக்கோங்க. தேவனுடைய சித்தத்துக்காக வாழ, தேவனுடைய பாதத்திலேயே இருக்க, மரியாதை போல அவருடைய கெட்டி அவருடைய காலை பிடிக்க, ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் உடைத்தது போல இன்னைக்கு ஒரு சமர்ப்பணையோடு போனா, நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன் ஊழியத்தை அவர் கட்டிடுவாரியா, உன் ஊழியத்தை எழுப்புவாரியா. ஏன் தான் கை தட்ட மாட்டேன்னு தெரியல. ஏன் கை தட்ட கூடாது? கமான், ஐ ப்ராபஸி ஐயா, ஐயா கிளாஸ் போடு, அவங்க ப்ராபஸி, ஐ ப்ராபஸி அரபா ஹபா ஹபா ப்ளூ ஷர்ட், ஐ ப்ராபஸி, ஐ ப்ராபஸி. கை தட்டுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணு. ரபா 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 ரபா. என்ன ஆயிடுமோ, ஏதாயிடுமோ, செத்து போயிடுவானா, இல்லாம ஓடி போயிடுவானா? நீ ஓடியும் போக மாட்ட, நீ செத்து போக மாட்ட. இந்த ஊழியத்தை நீ எழுப்பி கட்டுவ. ஒரு அலையில கூட சொன்னா நல்லாக்குமே. Glory, glory, glory. சும்மா இந்த விளையாட்டு புத்தியை விட்டுட்டு, இந்த சோம்பேறி ஆட்டத்தை விட்டுட்டு, குற்றம் சொல்லுகிற இந்த கேம் எல்லாம் விட்டுருங்க. அவன் அப்படி பண்ணாராமே, எனக்கு தெரியும், நான் முட்டி போட்டுன்னு இருப்பேன். ஒரு பிரதர் வருவார் காலையில் 6 மணிக்கு. என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அவர் வேலை பாஸ்டர் கிட்ட வந்து முட்டி போட்டுக்குன்னு ஒருத்தர் மேலே குறை சொல்லி இருப்பார். முட்டி போட்டுன்னு குறை சொல்லி இருப்பார். யோ, முட்டி எதுக்கா போடணும்? பிதாவோடு, குமாரனாக இயேசுவோடு, ஆவியானோரோடு உறவு கொள்றதுக்கு தான் முட்டி. கை தட்டட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்துக்கு மட்டும் நான் நீ முட்டி போடு. அப்படியே நான் ஆத்மாக்காக இல்லையா பாஸ்டர்? நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. குறை சொல்ல உங்க நாவு இன்னைக்கு கர்த்தர் கிளியர் பண்ணட்டும். குறை பேசுற உங்க வாய் கோச்சிக்காதீங்க. குறை பேசுற உங்க நாவை கர்த்தர் கழுவட்டும். எது தெரியுமா ரொம்ப நல்லது? ஸ்தோத்திர பலி செய்வதே நல்லது. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமாங்க. ஆமோஸ் புஸ்தகம் வாசிக்க பார்க்கலாம். நான் வசனம் கொடுத்துட்டே போறேன். 12:20 டைம். தேங்க்யூ லார்ட். ஆமோஸ் 9வது அதிகாரம் 11வது வசனம். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஃபெலோஷிப்க்கு வந்திருக்கிற உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பாராக. தலை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுங்க. பச்சிட்டீங்களா? என்ன முகத்தை பாருங்க. எங்க அப்பா எங்க வைத்தறிச்சல் ஜனங்கள் மத்தியிலே, போராமை ஜனங்கள் மத்தியிலே, எங்க உங்களை தேவன்
கண்மலை மேல் நிறுத்துகிறவராய் இருப்பார். எங்க ஒரு அலையில கம்பீரமா வரணுமே. எங்க நீங்க ஒரு மெசேஜ் ரெடி பண்ணாதீங்க, முகம் பாருங்க போதும். மாஷா அல்லாஹ், கராபா, க்ளோரி க்ளோரி, ஓ ஹல்லேலூயா. இந்த சபையில ஊழிய செய்கிற சகோதரிமார்களே நட்சத்திரங்களா வெளிப்படுகிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, ஆண்டவர் உங்களை உயிரோட கைப்பிடிச்சு இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தது காரணமே உங்களை கட்டி எழுப்பும்படிக்காகத்தான். பெருமையான பேச்சை விட்டுருவோம், நான் என்ற அகந்தையை விட்டுருவோம், மற்ற ஊழியக்காரர்களை பார்த்து குத்துறது விட்டுருவோம். அவர் யாரோ என்னவோ, என் ஆண்டவர் அவரை கணக்கு கேட்டுக்கிட்டோம். உன் ஊழியத்தை தேவன் கட்டி எழுப்பட்டோம். கட்டவும், நாட்டவும், புடுங்கவும், இடிக்கவும் இந்த ஃபெலோஷிப்ல உன்னை தேவன் அதிகாரப்படுத்தட்டும். ஒரு அலையில கூட வாய் வர மாட்டேங்குது. சும்மா ஸ்டைலா மெசேஜ் கேட்குறீங்களா? க்ளோரி. பிதாவுடைய சித்தத்தை அறிந்தவன், தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறவர். எப்ப பாரு ஒரு பணம் கூட ஆண்டவரே, பணம் கொடு, பேரு புகழ், நான் அதெல்லாம் வேண்டாம் ராஜா. ஒரு நாள் ஜோமணி ஊன்ட்டுக்கிற கீழே இந்த 2 முட்டி வராத போச்சு. எனக்கு வருஷ கணக்கில் முட்டி போட்டு, எனக்கு முட்டி தவிர எதோ பண்ண தெரில. நமக்கு அவ்வளோ ஞானம், நாலேஜ், அறிவெல்லாம் இல்லை. அந்த மூலையில் முட்டி போட்டனா மத்தியானம் ஆகிடும், பல்லு வர்க்க மறந்துட்டு இருப்பேன். மத்தியானம் 3 மணி ஆகிட்டு இருக்கோம் காலையிலேருந்து. எங்க அப்படி ஒரு நாள் முட்டி போட்டு கீழே விட்டுக்கிறேன். எங்கள் பாஸ்டரம்மா பார்த்துட்டே, அவன் செத்துட்டா நான் பாடுறா, அவன் செத்துட்டமா தெரிதுடா, எழுப்புடா. ஏன்னா காஃபி கிடையாது, தண்ணி கிடையாது, நாஸ்டா கிடையாது, எனக்கு போட்டுக்க துணி கிடையாது. ஆனா ஒன்னு சொல்றேன், என் தேவனுடைய மகிமையினால் என்னை எழுப்புகிறவர். ஒரு அலையில நல்லா சொல்லுங்க, உற்சாகாடிங்க, யாரையோ பார்க்காதீங்க. உங்க ஆத்மாவை தேவன் இன்னைக்கு பலப்படுத்தட்டும். நீ வந்தது நல்லதா மாறட்டும். In the name of Jesus. Number 1, ஆண்டவருடைய ப்ராமிஸ். எவர்கள் காத்திருக்கிறார்களோ, எவர்கள் ஆண்டவருடைய பாதத்தை கெட்ட பிடிக்கிறார்களோ, எவர்கள் தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்கிறார்களோ, அவருடைய கூடாரத்தை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய வாழ்க்கையை என் இயேசு கட்டுவார். ஐயா, எங்க ஊழியத்துல மந்திரம் ஐயா, ஐயா சூன்யங்க ஐயா, ஐயா இது ஐயா. என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, 3 மாடி கீழே மேலே. நான் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணேன், ஒரு ஃபோன் வருது, எங்கள் அப்பா கை கால் உயிர்ந்து போச்சு, டாக்டர் லட்சம் பிடிங்கிட்டாங்கோ, நல்லா அவளை வாய் கொணிக்குச்சு, கை கொணிக்குச்சு. அப்படியான்னு போனால் அவ்வளோ மாடி, அங்கே பெங்களூர் மெஜஸ்டிக்கில் கீழே மாடி அவர் வீடு. நான் சொன்னேன், ஆண்டவரே நல்லா கவனிங்க ஏசப்பா, உமது மகிமின் கரை இறங்கணும்ப்பா, நீ இந்த பில்டிங்கில் இறங்கணும்ப்பான்னு சொல்லி போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ண, அவ்வளோதான். ஏன்னாங்க பாட்டெல்லாம் பாடினாமா ஞாபகம் இல்லை, தபலா கிப்லாம் ஒன்றும் இல்லை, மியூசிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கையை தூக்கி, நீங்களும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஸ்தோத்திர. கையை தூக்கி ஜோம் பண்ணிட்டு போயிட்ட பாருங்க. அந்த பில்டிங் இருக்குது, பவுண்டேஷன் 3 மாடி பவுண்டேஷன் இருக்குது. பவுண்டேஷன் தானா வெட்டிஞ்சி உள்ள இருக்கிற மந்திரம், தகடு, சொப்பு, பூவு, புவஸ்காரம் மொத்த வெளியே வந்து விழுந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கை தட்டக்கூடாது? ஏன் கை தட்டக்கூடாது? எங்க நான் கடப்பாரோ மம்டி தூக்கின்னு போல, மந்திரங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், தேவன் இறங்குவாரானா, தேவனுடைய வல்லமை இறங்குமானால், தேவனுடைய கரம் இறங்குமானால், தேவனுடைய வல்லமை இறங்குமானால், இயேசுடைய அக்கினி இறங்குமானால், ஏசப்பாவுடைய அபிஷேகம் இறங்குமானால், ஏசப்பாவுடைய மகிமை இறங்குமானால், எல்லா மந்திரங்களும் எல்லா சூன்யங்களும் தானா வெட்டிஞ்சி மொத்த வெளியே வந்து விழும், மொத்த வெளியே வந்து விழுகுது. தகடு, சொப்பு, பூவு எல்லாம் வெட்டிஞ்சி வெளியே வந்து தானா எகிரி விழுகிறது. ரைட் நவ உங்க ஓடி தகுற எல்லா அந்தகார சக்தி தடைகளும், அந்தகார பலவீனங்களும், நோய்களும், பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும். பர்னிங் பர்ன்.
சிலரெல்லாம் என்னன்னா நடக்கட்டா பாஸ்டர், நான் பண்றது தான் பண்ணுவேன், ஏன் இஷ்டம் நான் சொல்லக்கூடாது. நீ கடப்பார் தேவையில்லையா, உனக்கு மம்முட்டி தேவையில்லையா? நான் சொல்றேன், இன்றைக்கு தேவ கரந்தா தேவை, உங்களுக்கு தேவனுடைய கரந்தான் தேவை. அவங்க சொன்னாங்க 1 ஹவர்ல போன் பண்ணி, பாஸ்டர் தகடு மந்திர தகடுல அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க, அவங்க அப்பா பேரு, அம்மா பேரு, அண்ணன் பேரு, தங்கச்சி பேரு. எப்போ கீழே வச்சாங்கன்னு தெரியல. பவுண்டேஷன் ஒடிக்க ரொம்ப கஷ்டங்க, 3 மாடிது. நான் ஒடிக்க முடியாது, எங்க அப்பா ஒடிச்சிருவாரு, ஏசப்பா ஒடிக்குவாருங்க. ஒரு கை தட்டி ஆமே, கை தட்டி ஆமே சொல்லுங்க. எழுப்பி கட்டுகிறவர், எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வரட்டும். கட்டி 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 உன் ஊழியங்கள் விஸ்தாரமா கட்டு, கட்டி 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 எழு மட்டும். Spirit, oh glory, Jesus, in the name of Jesus, in the name of Jesus, in the blood of Jesus, presence, oh power, 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 power of Jesus. உங்களை எழுப்பி கட்டுகிறவ. நம்பர் 2 வாசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. செகரியா 12வது அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. போதும், ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அண்ணன் கொஞ்சம் தலையை தூக்கிடுங்களே. எனக்கு இருக்கிறது பாருங்க, 12:25 ஆகி போச்சு. இன்னொரு 25 1/2 மணி நேரம் தான். ஏன்னா உற்சாகமாக்குறீங்களா? என்னங்க நான் கேட்டது உற்சாகமாக்குறீங்களா? என் மேல கோச்சிக்காதீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? பாஸ்டர் ஐயா, எனக்கு என்ன மாதிரி கோட் இல்லை, எங்க ஸ்டைலா நடக்கிறது இல்லை, ஸ்டைலா மைக் பிடிக்கிறது இல்லை. கிருபையின் ஆவி, விண்ணப்பிக்கிற ஆவி தேவை. லபா லபா ஷபா. திருட்டு ஆவி இல்ல, ஏமாத்திரிய அந்த ஆவி இல்ல, பொய் பேசி சுத்திரிய அந்த ஆவி இல்ல, மாயா வேஷ போடுறிய அந்த ஆவி இல்ல. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்ற கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. என் ஆண்டவருக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. கபாரி கபா. பாஸ்டர் ஐயா கொஞ்சம் தலை தூக்குங்க. இங்க வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐயாவை நான் பார்த்ததே கிடையாது. என்னை இட்டுன்னு வந்தாரு ஐயா, பேர் கூட மறந்துட்டு, சாரி ஐயா. 2 வின்சென்ட் பாஸ்டர் ஐயா பிஷப்புகளுக்கோ நான் கைத்தட்டே சொல்றேன். ஆமென். 2 பேரை நான் இப்பதான் பார்த்தேன். ஐயாவை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ஐயாவை கோயிலில் பார்த்தேன். எவ்வளோ மகிமையான ஆலயம், எவ்வளோ பெரிய ஆலயம், எவ்வளோ பெரிய ஆலயத்தில் நான் சொல்றேன் எவ்வளோ மகா பெரிய கிருபையும். விண்ணப்பிக்கிற ஆவி. என்ன ஆவி? என்ன ஆவி இருக்கா ஐயா? ஐயா ஓ என்னங்கோ எங்களை ஐயான்னு கூப்பிடுங்க. உங்களை ஐயான்னு கூப்பிடுறேன். இப்போ ஐயா இருக்கா? ஐயா என்னங்கோ எங்களை பிரதர்ன்றீங்க, ரெவரண்ட் கூப்பிடுங்கன்றீங்களே. ரெவரண்ட் ஐயா இருக்கா? ஐயா எப்போ தானா பிஷப் ஆகணும்? வருங்கால பிஷப் ஐயா இருக்கா? ஐயா கபானா கபா. இல்லை விட்டா உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் படுத்தாலோ உங்க வாய் உதடு கர்த்தரை துதிக்கிறதா? 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 ஸ்தோத்திரிக்கிறதா? விண்ணப்பம் செய்கிறதா? கபா 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 சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். என்னை மறவாமல் இறையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. மறவாமல் நினைத்தீரையா. சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நினைத்தீரையா. என்ன கேட்டா, என்னப்பா உனக்கு கிஃப்ட் வேணும்? நான் விழாம, நான் அசையாம, நான் கெட்டு போகாம, நான் அழிஞ்சு போயிடாம, நான் அவரை விட்டு போகாம, உங்க கிருபையின் ஆவியும் உங்கள் விண்ணப்பத்தின் ஆவியையும் என் மேல் ஊற்றும் ஊற்றும். ஆமா பான்மி. கம் கம் கம். அம்மா, ஒரே ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமாமா? ஒரே ஒரு பொக்கிஷன ஆஸ்தி என்ன தெரியுமாமா? அவர் ஆவி நம்ம மேல இறங்குறது தான். சும்மா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு சட்டை பிடிக்கிற. பாஸ்டர் கொஞ்சம் வாங்க பாஸ்டர், பஞ்சாயத்து பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் பஞ்சாயத்துக்கு பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டருங்க பஞ்சாயத்து பண்ணுறதே பெரிய வேலை ஆயிட்டுக்குது. உங்களுக்கு புத்தி சொல்றதே பெரிய வேலை ஆயிட்டுக்குது. பா இப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாதப்பா, கோச்சிக்க மாட்டீங்களே. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு, நான் 6 பேரை நிறுத்த நினைச்சேன், நான் ஒரே ஒருத்தர் தான் நிறுத்துறேன். தாவீதை மட்டும் தான் நிறுத்துறேன். என்னை லீட் பண்ணாரு. 1 மணிக்கெல்லாம் முடிக்கணும். 12 ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு மணிக்கு 5 நிமிஷம் இருக்க முன்னாலே கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் ஒன்று தேவை, உங்கள் தலை மேலே என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். அபிஷேக தைலம். இந்த பக்கம் ஒருத்தர் சில வாழ்த்தாருங்க. அவர் அல்லேலூயா. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் என்னை உற்சாகப்படுத்துறதா இருங்க. ஆமாம், பிரசங்கியாரில் உற்சாகப்படுத்துகிறோம். மூஞ்சி ஒரு மாதிரி வைக்கக்கூடாது. யாரா இது புதுசாக கோட் போட்டு வந்து எகர்றாரு அன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வான் கத்துற கழுதை வாய் திறக்குது. கழுதே வாய் திறக்கும் போது நான் அபிஷேகம் பெற்ற வாய் திறக்க கூடாதா? ஆமென் ஆமென் சொல்லுங்க ஐயா. The grace, anointing, touch, power, Holy Spirit, Holy Ghost, Holy Ghost. ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க. இங்கிலீஷ்கார மாதிரி இருக்குது அந்த அம்மா. ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரு, ரொம்ப ஞானம், ஒரு இங்கிலீஷ் தான். அந்த அம்மாவுக்கு பென்டிகாஸ்டல் பாஸ்டர் பிடிக்காது. ஒரு நாள் கால் மேலே கால் போட்டு என் மெசேஜ் கேட்டுச்சு பாஸ்டர் மீட்டிங்கில். பாஸ்டர் பெந்தோகஸ் பாஸ்டர் பிடிக்காது. ஆனால் என்னான்னு தெரில, யாரோ கேட்டாங்கன்னு வந்து பின்னால் உட்காந்து மெசேஜ் கேட்டு, பாஸ்டர் சந்திரசேகர் யூ கம் மை ஹவுஸ், எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கு தானே ஜெபம் பண்ணதை கூப்பிட்றீங்க. ஓகே சிஸ்டர். நான் என் ஒய்ஃப் போயிட்டு போனோன்னு கம் கம் பாஸ்டர் கமோன் அப்படின்னு இட்டுக்குனாங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், பார்த்த உடனே பிரைஸ் எல்லாம் சிஸ்டர் அண்ணன். தப்பாங்க இது? பிரைஸ் எல்லாம் சிஸ்டர். நம்ம பாஸ்டர்களை பிரைஸ் எல்லாம் ஐயா, அதான் எனக்கு தெரியும். வாட் வாட் யூ கால் மீ? யூ கால் மீ சிஸ்டர்? நோ, யூ கால் மீ பாஸ்டர். அந்த மாதிரி சொல்லுது. லிப்டிக் போட்டுக்குன்னு ஸ்டைலாக முடி விட்டு என்னை பாஸ்டர்னு கூப்பிடுவான்ச்சு. நமக்கு லேடிஸை பாஸ்டர்னு கூப்பிட்டு பழக்கையில் பாஸ்டர் அம்மா, சிஸ்டர், அம்மா, அப்படி தான் பழக்கம். என்னை மெருட்டுதுங்கோ. பாஸ்டர்னு கூப்பிடு என்ன நினச்சிக்கினேன். அப்போவே பேஜாராயிட்டேன். ஏன்டா வந்தேன் நான். வாங்க மேலே போகலாம், வாங்க லிஃப்டில் அனுச்சு. மேலே போனோம் லிஃப்ட்டில் போயினே இருக்கிறோம். எனக்கு அந்த பேஜாராயிட்டு நொந்துட்டேன். ஐயோ ஏன் ஆண்டவரே. போனால் பெரிய ஆள், பெரிய வீடு. உட்காந்து பாஸ்டர் கமா சிட் தேர். உட்காந்து பேசுது இங்கிலீஷில். வா தட் வாட் திஸ் வாட் இப்படி அப்படி பேசுறேன்ச்சு. நான் பேசாதே இருந்தேன், அமைதியாக இருந்தேன். நான் ஒன்று சொன்னேன், ஜோம் பண்ணலாமான்னு. யா கமோன். நான் ஜோம் பண்ணும்போது சொன்னேன், ஆவியானவரே, the spirit of the Lord came upon. எங்கள் மத்தியில் இறங்குங்க, எங்கள் மேல் இறங்குங்க அண்ணன். இறங்கினார் பாருங்க, இறங்கினாரு. ஆண்டவர் பேச தொடங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அழுகுறாங்க. யாரும் அழுகுறாங்க, கீழே இடிச்சுக்கிறாங்க இந்த லேடி. ஏன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசனமா அவங்க வீட்டில் நடக்கிறது, ரூமில் நடக்கிறது எல்லாம் வெளிப்படுத்துறாரு. போதும் நிறுத்து. தலை கீழே இடிச்சுக்குது. ஸ்டாப் இட். ஹூ ஆர் யூ? யார் நீ? என் ஸ்டோரியெல்லாம் எப்படி சொல்ற? அது மட்டும் இல்லை, அவங்க பீரோக்குள்ள இருக்கிற டைரியில் என்னன்னா எழுதி வச்சுக்குது வீட்டுக்காரருக்கு தெரியாம அத்தனையும் நான் பேசுறேன். டைரியில் எழுதிக்கிறதே உனக்கு தெரிதானா? யார் நீ? நான் சொன்னேன்,
only I am a Pastor Chandrasekhar, but anointed person, anointed. கொஞ்சம் உச்சாமா கை தட்டுங்க, கொஞ்சம் anointed. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். My head, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படட்டும், அபிஷேகம் பண்ணப்படட்டும். Hallelujah. உன்னை யாரும் கெடுக்க முடியாது, உன்னை யாரும் அழிக்க முடியாது, உன் அபிஷேகத்தை யாரும் கிழிக்க முடியாது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி அது வரைக்கும் பாஸ்டர் கூப்பிட்டு இருந்த அம்மா ஐயான்னு கூப்பிடலாமா? நீங்க ஐயானா கூப்பிடுங்க, நீங்க பிரதர்னா கூப்பிடுங்க. அனாயிண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அபிஷேகத்தை கெடுக்காதே, கேவலப்படுத்தாதே. ஓ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நாங்கள் அங்கே காலேஜை படிச்சிட்டோம், பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பார்த்துட்டோம் என்று கர்வப்படாதே. உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். கிருபையின் ஆவி இறங்கட்டும், விண்ணப்பிக்கிற ஆவி வரட்டும், உன் தலைமையில வரட்டும், உன் ஆவில இறங்கட்டும், உன் ஆத்மால வரட்டும், உன் ஊழியத்துல வரணும். Come on in Jesus name. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3 நாள் கன்வென்ஷன்ல பேசின்னு இருந்த சபையில ஒரு மகிமை பலமா போயிடுது, புகை போல இறங்குது. முன்னால இருக்கிற ஊழியக்காரங்களா ஊன்ட்டாங்க. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிற பாட்டு நடக்குது. எல்லாரும் வாங்க, ஒருத்தர வாங்கன்ற வரவங்களாம் அவ்வளோ தூரம் வராங்க, விழுறாங்க. இஸ்திரி போய் குப்பையா போட்டுக்கிறாங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு அம்மா வருது. எல்லாம் வந்திருந்தாங்கிறாங்க பாவம். எல்லாரும் விட நான் தான் வர சொன்னேன், ஆவியானவர் வர சொல்றாரு. ஆனால் எல்லாரையும் தொடுறதுக்கு முன்னே கீழே விழுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. அங்கே ஒரு லேடி எலும்புச்சு. இங்கேருந்து நான் சொல்கிறேன், ஸ்டாப் இட், நில் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, எனக்கு பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஏதோ தெரியாது. ஏங்க என்னை கூப்பிட்ற இடத்துல என்ன நம்ம கேட்பேன், ஒரு ரூம் கொடுங்க, நான் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்பேன். ஒன்னே ஒன்று, அது வரைக்கும் எங்க ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் 64 சபை வச்ச ஒரு போதகர் என்னை திருச்சியில் கூப்பிட்டாரு. நான் கேட்டது ஒன்னே ஒன்று, ரூம் கொடுங்க. காலைல 4 மணிக்கு, விடிய காலைல 4 மணிக்கு உள்ளே போனேன். வெயில் பார்க்க மாட்டேன் ஆண்டவரேன்ட்டு. வெயில் நான் பார்க்க மாட்டேன், இந்த சபைக்கு வந்துக்கிறேன், இந்த சபைக்கு செய்தி வேணும். சும்மா நான் கோட் போட்டால் பெருசு கிடையாது, செய்தி வேணும்னு காலையில் நான் விடிய காலைல 4லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவருடைய பாதத்தில் விழுந்து கடை. அப்படி இருப்பாயானா நான் சொல்ற வானங்களை கிழித்து உங்கள் மேல் இறங்குவார், வானத்தை கிழிப்பார். ஏமா கை கூட வேணாமா? அப்படி தட்டுங்க, கை அடிங்க. லோரி பாருங்க, அந்த லேடி முன்னால வராங்க. நான் சொல்றேன், நில், நீ வரக்கூடாது, நீ மட்டும் வரக்கூடாதுன்ற. என் மனசுல பேஜாராகுது. என்ன ஆண்டவரே பாவம், அந்த அம்மா பார்த்தா பாவமா தோணுது. யாரும் முன்னால வராங்க, அந்த அம்மா மட்டும் ஏன் வரக்கூடாது? தெரில ஆண்டவர். எனக்கு என்ன விஷயம்னா, அவங்க பாஸ்டர் மீட்டிங் காமிச்சுக்கிறாரு. என்ன சொல்லி, சந்திரசேகர் கை நீட்டினா எல்லாம் கீழே விழுறாங்க. ஒருவேளை மந்திரகிந்திர பண்ணு வந்து மை தடின்னு வந்து ஒருவேளை பூசிக்கின்னு கை நீட்டுறான்னா பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சுக்கிறாரு. இந்த மை பூசுற வேலையெல்லாம், மேஜிக் பண்ற வேலையெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. ரியல் அனாயிண்டிங்கை நம்பணும். ரியல் ஒரு அல்லேலியா என்னங்க அப்படிக்குது? ரியல் அனாயிண்டிங்கை விசுவாசிக்கலாம், ரியல் அபிஷேகத்தை நம்பலாம், ரியல் அந்நிய பாஷை நம்பலாம், ரியல் ஆவியை நம்பலாம். ரியல் அனாயிண்டிங் எல்லாம் பொய், எல்லாம் மாயமாகுது. எங்க நான் சொன்னேன், என் கையில மந்திரத்தை பூசணும் வரும்னா ஏங்கம்மா இல்லையா? உங்க கிட்ட வந்தா என்ன சொல்லிக்கிறாருன்னா, தலைமையில கை வச்சாலோ ஜோரா தள்ளினாலும் விழாத. எங்களுக்கு ஜோரா பிடிச்சின்னு தள்ளுற வேலையெல்லாம் கிடையாது. நாங்கள் என்னத்துக்கு முடி பிடிக்கணும், மாவு மாதிரி ஆட்டணும், கீழே தள்ளுற வேலை எங்களுக்கு கிடையாது. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கு வராங்க. ஒரு அலையில சொல்லு சார், க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹாய் அராப்பா காப்பா சஃபராபா. முடிஞ்சா எழுந்து போன அந்நிய பாஷை பேச தொடுங்க. எனக்கு முடிஞ்சா தனியா போயிட்டு அந்நிய பாஷை பேசுங்க, நடந்து பேசுங்க, முட்டில பேசுங்க, வாக் பண்ணி பேசுங்க. வாய் சும்மா இல்லாம ஆண்டவர் கொடுத்த வரத்தை உபயோகப்படுத்துங்க. அந்நிய பாஷை நல்லா பேசுங்க, ஆவில நிறையுங்க, தீர்க்க தரிசனம் உரைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேர ஃபாலோ பண்றேன் நான். ஏமா அம்மா, கிருபை ஆவி, கிருபையின் ஆவி
விண்ணப்பிக்கிற ஆவி இந்த சபை மேல பொழியருள்வாராக. இந்த ஊழியக்காரர்கள் மேல் பொழியட்டும். கிருபையே கிருபையே மாறாத. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, கிருபையே. சொல்லுங்க, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா. நீங்க நினைக்கலாம் இந்த சந்திரசேகர் பைத்தியம் மாதிரி கத்துறானே. ஆமா ஆமா, ஞானிகளை வெக்கப்படுத்த இந்த பைத்தியம் தானே தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டீசெண்டா இருக்காது நான் சொல்ல. ரோட்ல போகும்போது எப்படி நடக்கணும், ஹாஸ்பிட்டல் எப்படி ஜபிக்கணும். ஓகே, கடவுளுக்கு தோத்திரம். எங்க இயேசு நாம சோத்திரம். ஒரு ஆள் வந்தார், தேவனுக்கு மகிமை. என்னை ஒரு 3 நாள் மீட்டிங் கூப்பிட்டாங்க ஆந்திரால. 3 நாளுக்கு நான் போனேன். 3 நாளுக்கு போனேன். 19 நாள் நிற்க வச்சிட்டாங்க. 32 மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஏன்னா சொல்லி என்ன பாஸ்டர், என்ன விட்டுருங்க பாஸ்டர், எனக்கு செய்தியங்கள் இல்லை. உன்னை விட மாட்டேன். ஊரா எழுப்புதல், பஸ்ஸா வராங்க. ரோட்ல போற சென்சஸ் எடுக்கிற டீச்சர்லாம் வந்து கோயிலில் விழுறாங்க. எதுக்கோ போறாங்க, ரோட்ல இருந்து வந்து விழுறாங்க. காலேஜ் பசங்க, பேப்டிஸ்ட் சர்ச்சுக்காரங்க, அந்நிய பாஷை நம்பாத பாஸ்டர்ங்க மேல் அபிஷேகம், வல்லமை, அக்னி, தேவனுடைய ஆவி, anointing flowing. ஒரு அல்லேலூயா. பத்தல ஒரு அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஐயா ஐயா, யாரு முடி பிடிக்க வேண்டாம், யாரு ஜுட்டு பிடிக்க வேண்டாம். ஆவியானவர் தொடுவாராக, ஆவியானவர் டச் பண்ணுவாராக, ஆவியானவர் நாவிலே போடுவாராக, ஆவியானவர் தலைமையில் அபிஷேகத்தை ஊற்றுவாராக. கம் ஆன். எனக்கு பேரு அந்நிய பாஷை பேசுற சந்திரசேகர் தான். எந்த சந்திரசேகர்? அதாங்க எப்ப பாரு அந்நிய பாஷை பேசுவாரா? அவரா? அந்நிய பாஷையில உயிர் வாழ்ற ஒரு மனுஷனா நினைக்கிறேன். ஆமென். அந்நிய பாஷை என்னடா லடாலடான்றாங்களோட அந்நிய பாஷை. பெந்தகோ சபையாரே, அந்நிய பாஷை மறந்து போனவர்களே, மாயமாய் நடக்கிறவர்களே, இன்றைக்கு அந்த வரம் உனக்குள்ள எழுமட்டும். ஹலோ, என்னப்பா என்ன வந்துக்கிற? காசு கொடுத்து வர வாங்கலான்னு வந்துக்கிற சைத்தான் மகனே. பேதுரு சொல்றான், என் கன்னடால அப்படிதாங்குது, எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்கோ. அ ஆ உ அக்கு தவிர 4 வார்த்தை தவிர பேச தெரியாது. ஆனால் நான் தமிழ் தான் பேசினுக்கிறேன். நான் படித்ததெல்லாம் கன்னடா சொல்லுது. நாங்கள் சைத்தான் மகனே, காசை கொடுத்து நீ வரத்தை வாங்க வந்திருக்கிறியா? காசுனால எங்க அப்பா ஏமாற மாட்டாரு, பொருளுனால ஏமாற மாட்டாரு, நீ பண்ற நடிப்பினால ஏமாற மாட்டாரு. உண்மையான ரியல் அனாயிண்டிங், ரியல் அபிஷேகம், உண்மையான ரியல் அபிஷேகம், பவர், ரியல் அனாயிண்டிங், ரியல் பவர், ரியல் ஃப்ளோ, ஃபயர், glory, fire, oh, அக்கினி இறங்கட்டும். Oh, glory, feel the presence, feel the anointing, power. Oh, glory. கர்த்தருடைய மகிமை. Oh, glory. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற change. Lord, oh, shaba, kaba. Say, oh, touch Jesus. Touch. Lord, glory. Jesus. Chika ba. Riba ba. புதிய எண்ணெய்னால, புதிய அந்நிய பாஷைனால, புதிய வரங்களால, புதிய அபிஷேகத்தினால, புதிய ஆவினால. Glory.
ஜீசஸ். செகரியா 13 அதிகாரம் 1 வசனம். செகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். மாகாஷாலாவா இன்னும் 10 நிமிஷம் தான். வா காமானா ஷபா கபா. பாஸ்டர் ஐயா லீடர்ஸ், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்சி. இனிமேலே இங்க கவனிங்க, விசுவாசமா கவனிக்கணும். இனிமேலே ஆண்டவர் சொல்றாரு, உன் அழுக்கெல்லாம் நீக்கிட்டு உனக்கு ஒரு ஊற்றை நான் ஏற்பாடு செய்வேன். உனக்கு ஒரு நீர் ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. வேண்டான்றியாங்களா பாஸ்டர்? வேண்டாவா ஊற்று? எங்க கர்நாடகா நல்லா இருக்கிறதுக்கு காரணம் காவேரி. காவேரி எங்க பொங்கு தெரியுமா? ஒரு இடத்துல பார்க்கிற இவ்வளவுதான், புடுக் 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 புடுக்கன்னு பொங்கி எங்க கர்நாடகா, ஆவேரி, மேங்களூர், உடுப்பி மொத்தத்தை நினைச்சு தமிழ்நாடுக்கு வருது. அப்படின்னா எங்க பாரு எம்முஜா பாருங்க, அந்த தேவனுடைய ஊற்று இன்னைக்கு உங்க ஊழியத்தில் திறக்கப்படுவதாக, உங்க ஊழியத்தை திறக்கப்படுவதாக, உங்க ஊழியங்களை திறக்கப்படட்டும். ஜீசஸ். லோராபா, யாரோ சொன்னாங்கன்னு சோர்ந்து போவாத. உன் அழுக்க நீக்கிறாரு, உன் அழுக்க நீக்கிறாரு, உன் பாவத்தை நீக்கிறாரு, உன் அநியாயத்தை நீக்கிறாரு, உன் அசுத்தத்தை நீக்கிறாரு, உன் பொய்யை நீக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ட்ரைப்ல காஞ்சி போன இடம், காஞ்சி போன மரம், காஞ்சி போன பூமி நீரூற்றாய், நீரூற்றாய். அது பொங்கட்டும், அது வளரட்டும். சிவா ஆவியானவரே, ஆவியானவரே, எப்ப பாரு தரித்திரமாக்குறனாப்பா, பைசா இல்லையாப்பா, ஒரு முன்னேற்றம் இல்லையாப்பா, காஞ்சி போயிருக்கிறனாப்பா, இலை இல்லப்பா, பூ இல்லப்பா, காய் இல்லப்பா. இன்னைக்கு தேவ சமூகத்தை நாம் அத்தனை பேரை கொண்டு வந்து ஆவியானவர் முன்ன வச்சு சொல்றேன், பூ பூத்து காய் காய்க்க பண்ணுவ செய்வாராக. பூ பூத்து காய் காய்க்கட்டும். ப்ராப்பர்சி ப்ராப்பர்சி ப்ராப்பர்சி. Thank you Lord. ஓ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சீக்கிரமா போயினுக்கிறேன், அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். ஆனால் எனக்கு தெரியும் என் ஆண்டவர், என் தெய்வம், என் தாகத்தை, என் ஏக்கத்தை, என் வாஞ்சைய காணுகிறபடினால எனக்கு ஒரு ஊற்றை திறந்து விடுவாராக. எனக்கு ஒரு புக்க கன்னடால புக்க ஒரு ஊற்று. எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? தேங்க்யூ ஐயா, உங்களால் உற்சாகட்டும். ஏமா எப்போ பாரு பைசா இல்லையா, காசு இல்லையா, சாப்பாடு இல்லையா, எண்ணெய் இல்லையா, மாவு இல்லையா, வாடகை இல்லையா, அது இல்லையா, பெட்ரோல் இல்லையா, காசு இல்லையா. ஐயா ஐயா, 20 ரூபாய் பெங்களூர்ல இல்லை எனக்கு. மாசத்துக்கு 20 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே. ஒரு வீட்டுக்கு போனால் மாதம் காணிக்க 20 கொடுக்கட்டும். 2 வீட்டுக்கு போனால் 40 ரூபாய் ஆகுது. 3 வீட்டுக்கு போனால் 60 ரூபாய் ஆகுது. 4 வீட்டுக்கு போனால் ஆண்டவரே 80 ரூபாய் ஆகுது ஆண்டவரே. 50 வீட்டுக்கு போனால் ஐயோ போனால் 20 ரூபாய் கொடுக்கட்டும் ஆண்டவர். 20 ரூபாய் இல்லாத, 20 ரூபாய் கூட இல்லாத தரித்திரம் போடுறாரு. பெங்களூர்ல வாழ்ற எனக்கு ஆண்டவரே மரியாதை இல்லையா. நான் செத்து போகவும் முடியாது, ஊர் விட்டு போகவும் முடியாது. ஒரு 4 பேரை காட்டு, 500 500 500 500 கிடைக்கட்டும். 2000 ரூபாய் கிடைச்சா நான் பெங்களூர்ல கொஞ்சம் செட்டில் நல்லா சாப்பாடு சாப்பிட்றேன் ஆண்டவரே. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட ஒரு மாசம் 2000 ரூபாய் இல்லையா? இன்னைக்கு மாசம் அவர் கிருபைனா சொல்ற ஒண்டி 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஃபெலோஷிப் நடத்தினுக்கிறேன். உங்களுக்கு கைத்தட்ட மனசு வராது பாருங்க. நாங்க கேட்கணும் கைத்தட்டுங்கள் அப்படின்னு.
106 பேருக்கு காணிக்க கொடுத்து அனுப்புறேன். ஏங்க நான் எந்த வெளிநாட்டுக்கார்ட்ட வாங்கல, வந்தா வேண்டான மாட்டேன். ஆனா இயேசுவை நாமத்தை சொல்றேன், என் ஆண்டவர் பூமியை வெடிச்சு ஒரு தண்ணியை உனக்கு உண்டாக்க வராங்க. ஒரு செழிப்பை உண்டாக்கட்டும், ஒரு வளர்ச்சி உண்டாக்கட்டும், ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும். கையை அடிமா, நல்லா அடிங்க, பரவாயில்ல அடிங்க, தப்பே இல்லை. ரபா லபா 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 அபா பா 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 ஷபா பா 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 ஷபா. கடங்காரனாக கடங்காட்சியாக பாஸ்டர் ஒரு வாங்கிக்கிற பாஸ்டரா இல்லாம நீயும் தசமபாக கொடுக்கிற பாஸ்டராக, ஒரு பங்கு இல்ல 2 பங்கு இல்ல 3 பங்கு கொடுக்கிற பாஸ்டராக, கஞ்சூஸ்தனமா இன்னும் 10 ரூபாய் போடுற பாஸ்டரா இராம, தசம்பாகத்தை அப்படியே திருட்டுத்தனமா எனக்கு நீங்க போற இடத்துல பெரிய சபை கொடுக்காது எனக்கு மட்டும் கொடுத்துறேன்னு சொல்லி துருபதேசம் பண்ணுகிறவனாக அல்ல, தசம்பாக திருடுகிறவனாக அல்ல, என்னைக்குமே ஆபிரகாமின் தேவனுடைய கரம், ஆபிரகாமின் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா வரலையே? இன்னும் 7-8 நிமிஷம் இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, உற்சாகம். ஆவியானவர் எனக்கு உங்களை காட்டில் நான் தான் சூப்பராக உற்சாகமாக்குறேன். இது அவ்வளோ அருமையான ஒரு ஆலயம். நீங்கள் வர மூஞ்சி திருப்பிறீங்க, மாதத்துக்கு ஒரு நாள் போகணுமா? ஸோ என்ன பேஜார், அவ்வளோ தூரம் போகணும் இல்லை, இறங்கணும் இல்லை, வரணும் இல்லை, ஏறணும் இல்லை, உட்காரணும் இல்லை, விசனெல்லாம் படாதீங்க. முதல்ல அழுக்கு என்னென்ன ஆக்குதோ, என் சட்டெல்லாம் அழுக்கு தெரியாது, ஆனால் காலர் பார்த்தா அழுக்கு தெரிஞ்சிடும். எங்கள் வைஃப் இங்கெல்லாம் தேய்க்க மாட்டாங்க, காலர் தான் பார்க்குவாங்க. அந்த மாதிரி எங்கெங்கே ஒட்டினுக்குது, எங்கெங்கே பூசின்னு இருக்கிறீங்கோ, எங்கெங்கே தேய்ச்சின்னு வந்துக்கிறீங்கோ, இன்னைக்கு இந்த அழுக்கெல்லாம் கத்தர் நீக்குவாராக. அழுக்க நீக்கி ஒரு ஊற்று உண்டாக்குவாராக. ஏங்க நான் சொல்கிறேன், உங்கள் பர்ஸு ஒரு நாள் கூட என்னை யாருன்னா கேட்டால் அவாழ்வு பாஸ்டர்ன்னு கேட்டால் போதும், நான் வாய் திறக்க தெரியுமா? ஐயோ என்னத்தா சொல்கிறது, என்னான்னு தான் சொல்கிறது ஐயா, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் கிடைக்கலையா, அப்படி பேசுகிற காஞ்சி பிஞ்சி பாஸ்டனா இல்லை. வாய் திறந்தாலே I am a blessing in the name of the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபையினால் அற்புதமா இருக்கிற, அதிசயமா இருக்கிற, ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். என்னடா பாஸ்டர் எங்ககிட்ட இவர் இவ்வளோ அல்லேலூயா கேட்குறான்னு விசனப்படாதீங்க. நான் I am a pastor, என்னை பார்த்து அல்லேலூயா சொல்லுன்றான்னு ப்ளீஸ் ஃபீல் படாதீங்க. எனக்கு நான் பேசும்போது அப்படி வருது, அவ்வளோதான். என்ன ஆனாலும் சரி சிஸ்டர், உங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஊற்று குடு குடு குடுன்னு குடிக்கலாம், குச்சி 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 செழிப்படையலாம். காஞ்சி போயிருக்கிற உங்கள் வேரெல்லாம் பச்சையாக மாறிடும். இலை உதராத மரத்தை போல மாறுவேன், பூ பூத்து காய்ப்ப. இனி கனடா சொல்ற ரசவத்தாகி என்னங்க, அந்த 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 பழம் ரசம் நிறைந்ததாக, வாசனை நிறைந்ததாக, மகிமை நிறைந்ததாக, அற்புதமாக, அதிசயமாக. ஒரே ஒரு அல்லேலூயா வருமா? ஒரே வசனம் சொல்லி முடிக்க போறோம், ஒரே ஒன்று, இன்னொரு அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் தான் எந்த பாஸ்டர் வந்தாலும் சொல்ற, கஞ்சஸ்தனமா இருக்காதீங்க. என்னங்க தாழ்மையாக சொல்கிறேன், எங்கள் வைப்பா சொல்லுவோமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 500 ரூபாய் கம்மி போடக்கூடாது. நீ என் பொட்ட பசங்களை பார்த்து சொல்லுவேன், 2 பேர் அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபாய் போடுமாக்கோ, 10 ரூபாய் 5 ரூபாய் என் ஆண்டருக்கு போடாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, டபுளாக போடணும். ஆண்டவரே ஆண்டவரே வீடு வாசல் கொடுத்து, எனக்கு ஊழியத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, காணிக்க கொடுத்து, எனக்கு சுகத்தை கொடுத்து, பிரசங்கங்களை கொடுத்து, ஊர் ஊரா வழி திறந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. கடைசி ஒரு வசனம். தேங்க்யூ லா செகரியா. கடைசி ஒரு வசனம். தேங்க்யூ தேங்க்யூ. கடைசி ஒரு வசனம், 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. 10-12 பாருங்க, 10-12 பாருங்க. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல, தாவீது வம்சத்தார் மேலும் என் மகிமன் வருமே, அது
11 வசனமா 17 வசனமா 12 17 படிங்க 12 10 கீழே அந்த வார்த்தை வரும், தாவீது வம்சத்தார் மேல் என் மகிமை இருக்கா? கெச்சிச்சா? ஓலோ க்ளோரி, ஸ்தோத்திரம். கிடைக்கலீங்களா? ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். கிடைக்கலையா? கீழே வருதா பாருங்க. சொல்ல படிங்க பாஸ்டர். தாவீது ஒன்று அப்புறமா பார்த்துக்கோங்க, டைம் இல்லை. எங்க பாருங்க, என்ன பாருங்க, தலை தூக்குங்க. தாவீது வம்சத்தார் மேலும் 7 இல்லை சாரி, தாவீது வம்சத்தாரின் மகிமையையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்கள், நான் இப்படி விசுவாசத்தோடு சொல்றேன். தாவீது சொல்றாரு, கொஞ்சம் பாத்துருங்களேன், கடைசி பாயிண்ட், இன்னும் 2 நிமிஷம் பேசுறேன், அவ்வளவுதான். கொஞ்சம் பாருங்க. தாவீது சொல்றாரு, உமது மகிமையை நான் கண்டேன். என்னங்க? கொஞ்சம் சொல்லுங்க, மகிமை. கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். மகிமை. என்னையில இருந்து உங்க வாயில ஜாஸ்தி வரக்கூடிய ஒரு வார்த்தை மகிமை, 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 மகிமை. சொல்லுங்க, மகிமை, மகிமை. ஆமா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுமா, வீட்டுக்கு போகும்போது சொல்லு, மகிமை, 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 மகிமைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க ஊழியத்தை ஆண்டவர் மகிமையாக்குவார். உங்க ஊழியத்து மேல் தேவ மகிமை வைப்பார். உங்க வாயில தேவ மகிமை இருக்கும். கையை தூக்கி 2 கை தூக்கலே. ஆமென். லோரி, மகிமையின் மேல் மகிமையும், தேவனுடைய நாமத்தினாலே கிருபையின் மேல் கிருபையும் உங்க ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும்படி தேவ மகிமை. எனக்கு ரொம்ப இஷ்டையான வார்த்தை என்ன தெரியுமா? மகிமை, மகிமை. எங்க கொஞ்சம் நல்லா தூக்கி சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. உங்க கூடாரத்தை கட்டி எழுப்புவா, உங்க மேல் கிருபையின் ஆவி விண்ணப்பாவி ஊற்றுவா, உங்களுக்கு அழுக்கை நீக்கி ஊற்றுகளை திறந்து விடுவா, உங்களை மகிமைப்படுத்துவா. ஒரு தடவை கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, இருங்க, ஒரு நிமிஷம். இந்த நல்ல மெசேஜ் கர்த்தர் பேசினார் விசுவாசத்தோடு, கை நோவானால பரவாயில்ல, ஜோரா ஸ்பீடா ஒரு தடவை தட்டுங்க பார்க்கலாம்.